புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அச்சோ பாலா, பாலா, ஆ என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, ப்ரஷ் பண்ணிட்டே தூங்கிட்டேன். அடச்சே, எழுந்து போய் வாஷ் பண்ணு. தூங்கு மூஞ்சி. தூங்க கூட விட மாட்டாங்கப்பா இந்த வீட்டில். ஐயோ, ஏன் தான் இப்படி இருக்காளோ? நம்ம வாக்கிங் போலாம். என்ன என்ன நெட்டே வரமாட்டேங்குது? அடச்சே. பாலா, பாலா, பேசாதீங்க, என்னாச்சு பாலா? பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏன் ஏன் இப்ப பேசாதீங்கன்னு சொல்ற? என்னாச்சு? இதோ பாருங்க, வெறுப்பேத்தாதீங்க என்ன. கோவமா இருக்காளே. புரிஞ்சிடுச்சு. போன்ல நெட்டு காலி ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? ஆமாங்க, நெட்டே வரலங்க. அதுக்கு என்ன பாலா, ரீசார்ஜ் பண்ணா சரியா போச்சு. இதோ இரு பண்றேன். போனுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காளே. இப்ப பாரு பாலா, போட்டாச்சு. வந்துச்சுங்க. பல்ல பாரு நல்லா. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? சரி, நீ ரொம்ப போனுக்கு அடிக்ட் ஆயிட்ட. உனக்கு வேற ஒன்று வச்சிருக்கேன். என்னங்க வச்சிருக்கீங்க? நீ இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். என்ன கொண்டு வர போறாரு? இந்தா புடி. என்னங்க இது? இதுவா? இது பல்லாங்குழி பாலா. இதாச்சும் என்ன பண்றது? இது ஒரு கேம் பாலா. அந்த காலத்துல எங்க ஆயா கூடலாம் இத நான் நிறைய விளையாடி இருக்கேன். செம்மையா டைம் பாஸ் ஆகும். இத இப்படி வச்சுட்டு அந்த பாக்ஸ் கூட இதுல இருக்கிற காயின்ஸ் எல்லாம் கையில எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் 5 காயினா போடணும். ஓ, கொடுங்க, நானும் போடுறேன். அஞ்சு பொண்ணுமா? ஒவ்வொரு குழியிலையும் 5 போடணும் பாலா. எல்லாத்தையும் போட்டாச்சா? இப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த குழியில இருந்து மொத்தமா கையில எடுத்துட்டு 1 2 3 4. இப்போ இந்த குழி காலியா இருக்கா? இத தொடச்சி இத நான் எடுத்துக்கிறேன். ஐயா, ஒண்ணுதான் கிடைச்சதா? இப்போ இன்னொரு டர்ன். நீ விளையாடு பாப்போம். எப்படி விளையாடணும்? ஏதாவது ஒரு குழியில எடு. சரி, நான் இதுல எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? போடு. இப்போ ஒண்ணுனா ஒவ்வொரு குழியிலையும் போடு. 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிருச்சுங்க.
இங்க இப்போ ஒரு எம்டி இருக்கா, ஆமா. இத தொடச்சி இங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு. அப்படியா? உங்களுக்கு ஒண்ணுதான் கிடைச்சது, எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? நீ அதை எடுத்துக்கோ. இப்போ இதை எடுத்துக்குமா? ஹை ஜாலி. ஹை பாத்தீங்களா? இவ்வளவுதான் பாலா இந்த கேம். ம் இப்போ யாருக்கு அதிகமா காயின் கிடைச்சதோ அவங்க தான் வின் பண்ணாங்க. ஆ, யார்கிட்ட காயின் இல்லையோ அவங்க தோத்துட்டாங்க. அப்படியா? இதுதான் கேம். இந்த கேம் ஃபுல்லாவே மேத்தமேட்டிக் பாலா. இது மூளைக்கு வேலை கொடுக்கறது. சும்மா போனை நோண்டிட்டு இருந்தேன்னு வையேன், புத்தி வேலை செய்யாது பாலா. ம் சரி வாங்க விளையாடுவோம், கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஆ எங்க ஃபோன் வருதுங்க. கலாதான் ஃபோன் பண்றா, என்னன்னு கேளு. ஹலோ சொல்லுங்களா? அக்கா, ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம திருச்செல்வம் சார் ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு நம்ம லேடிஸ் கிளப்புக்கு ஆர்டிஸ்ட் செலக்ஷனுக்கு வர போறாங்களாம். திருச்செல்வம் சாரே வராராம். திருச்செல்வமா? யார் அது? எதுக்கு இப்படி கேக்குற? நம்ம டைரக்டர் திருச்செல்வம். என்னது டைரக்டர் திருச்செல்வமா? இந்த கோலங்கள் எடுத்தாங்களே அவரா? ஆமாக்கா, அவரே தான். ஐயோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமே. என்ன விஷயமா வராரு? இப்போ ஆல்ரெடி ஒரு சீரியல் போயிட்டு இருக்குல்ல, இப்போ புது சீரியல் வேற ஸ்டார்ட் பண்ண போறாராம். அந்த புது சீரியலுக்கு ஆர்டிஸ்ட் செலக்ஷனுக்கு நம்ம லேடிஸ் கிளப்புக்கு வராராம். ஏய் நம்ம கூட செலக்ஷன்ல கலந்துக்கலாம். அக்கா, நிஜமாவா சொல்ற? நீ கூட கலந்துக்க போறியா? ஆமாடி, நானும் நடிக்கிறேன். சூப்பர்க்கா. எனக்கும் ஆசை இருக்கு. ஆசையை நிறைவேத்திட்டா போச்சு. சரிக்கா, அப்ப ஷார்ப்பா 9 மணிக்கெல்லாம் வந்துரு. அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாலும் கூப்பிட்டுரு. ஷீலாக்காவும் கூப்பிட்டு வரவா? யார் வேணாலும் கலந்துக்கலாம்க்கா, நோ ஏஜ் பார். சரி சரி கலா, நாளைக்கு நம்ம காலையில லேடிஸ் கிளப்ல பார்க்கலாம். நான் வைக்கிறேன். ஓகே பாய்க்கா. என்னவா? டாக்டர் திருச்செல்வம் இருக்கார்லங்க, ஆ, அவர் நாளைக்கு நம்ம லேடிஸ் கிளப்புக்கு வராராம். எதுக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, அவர் ஒரு புதுசா ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ண போறாராம். ஆ, அதுக்கு ஆர்டிஸ்ட் செலக்ஷனுக்கு எங்க லேடிஸ் கிளப் வராங்க. பாருடா, நடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிச்சா உங்களுக்கு? ம், சரி, அந்த ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்க வேண்டியதானே? நாளைக்கு தானே வராரு, நாளைக்கு போனா தெரிய போகுது. நான் போயிட்டு வந்து சொல்றேன். வாங்க நம்ம கேம் கண்டினியூ பண்ணலாம். அப்பாடா, என்ன பாலா, ஆடிஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? சூப்பரா போச்சுங்க. என்ன ஒண்ணு, 2 பக்கத்துக்கு டயலாக் கொடுத்து 2 நிமிஷத்துல மண்பாடம் பண்ணி நடிக்க சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? நான் ப்ராம்ப்டிங் வாங்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஆடிஷனுக்கே ப்ராம்ப்டிங்கா? இப்போ அதானங்க ஈஸியா இருக்கு. நல்லா வருவீங்கம்மா. ஷீலா கலாலாம் கூட நடிக்க போறாங்களா என்ன? எங்க லேடிஸ் கிளப்ல இருக்க அத்தனை பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க. சரி, கதை என்னன்னு கேட்டியா? மாமியார் மருமக கதை தாங்க. வழக்கம் போல மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துற கதை தான். இதுதானே சீரியலோட ஃபார்மேட்டு. ஓ, அப்படின்னா ஷீலாவோட கேரக்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மாமியாருக்கு, கரெக்டா? நீங்க வேற, ஷீலாக்கா கதாநாயகி ரோல் தான் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. டிவி காரங்க அவங்க வயசுக்கும் உடம்புக்கும் ஏத்த மாமியார் கேரக்டர் தான் கொடுப்பாங்க. சும்மா இருங்க, அந்த அக்கா கதையில கேட்டு எதனா சண்டைக்கு என்னக்கு வர போறாங்க. அதுவும் இல்லாம ஷீலாக்கா என்ன வயசான மாதிரியா இருக்காங்க, இப்போ சின்ன பொண்ணு மாதிரி அழகா இல்ல? உருவம்மா மாதிரி இருக்கா. நீ உங்க ஷீலாக்காவை விட்டு கொடுக்க மாட்டியே. நீ போய் ரெஸ்ட் எடு. நாவல் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, நான் இதை கண்டினியூ பண்றேன். சரிங்க. அம்மா அம்மா, வா பாவனா. அம்மா கலாக்காவை நம்ம மால்ல பார்த்தேம்மா. அவங்க ஹேர் டை, நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்லாம் வாங்கிட்டு இருக்காங்க.
நீங்க தான் இதெல்லாம் போட மாட்டீங்களேன்னு கேட்டா அவங்க ஏதோ சீரியல்ல நடிக்க போறாங்களாமே. நீ கூட அதுல செலக்ட் ஆயிருக்கியாமே. ஆமா பவனா, என்னம்மா எதுவுமே சொல்லவே மாட்ற? சொல்றேன்டி. நான் ஒரு சீரியல்ல மாமியார் கேரக்டருக்கு செலக்ட் ஆயிருக்கேன். ம், அதுல இந்த கலாவும் பாலாவும் மருமக கேரக்டருக்கு செலக்ட் ஆயிருக்காளுங்க. சரி. ஆனா இந்த சீரியல்ல பாலாவை நான் பண்ண போற கொடுமையில தமிழ்நாடே காதற போகுது பார். ஓஹோ, ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்னடி சந்தேகம்? அம்மா, உன் தங்கச்சி லீலா கதைய நீ வேற மாதிரி சொன்ன, ஆனா கலாக்கா வேற மாதிரி சொல்றாங்களே. என்ன சொன்னாவ? உன் தங்கச்சி லீலா ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணாங்களாம், அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனா நீ பாலாவை வர சொன்னதால அவங்க வெறுத்து போய் பாய்சன் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்களாமே. அவ பொய் சொல்றாடி. அந்த பாலாவால தான் என் தங்கச்சி செத்தா. அதனாலதான் இந்த சீரியல்ல இந்த பாலாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி நான் நடிக்கவாவது செஞ்சிருவேன். அதுக்காக தான் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கேன் நான். அம்மா, உன் கொலவெறி எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உன்னை மாமியார எடுத்துக்கிறதுக்கும் பாலாவை உனக்கு மருமகளா எடுத்துக்கிறதுக்கும் டிவி காரங்க ஒத்துக்கணும்லம்மா. அதுக்காக தாண்டி இந்த பாலாவுக்கு இப்ப நடிக்கிறதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஏதோ பழம்பெரும் நடிகை மாதிரி பேசுற. நடிப்பை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? நான் காலேஜ் படிக்கும் போதே நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்கேன். ஏன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்கேன். குறிப்பா எனக்கு வில்லி ரோல் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்படியே பிச்சு உணர்த்துவேன் தெரியுமா. நடிப்புங்கிறது என் ரத்தத்திலே ஊறி போனது. என்ன ஒரு நடிகையர் திலகம்னு கூட சொல்லிக்கலாம். பாத்துமா, சாவித்ரி அம்மா பசங்க கேஸ் போட்டு போறாங்க. அதை விடுடி. நாங்க போட போற இந்த மாமியார் மருமக சண்டை 3ஆம் உலக போர் மாதிரி உலகம் முழுக்க பரவ போகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஹலோ, வாங்க சகல, பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சகல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அக்கா எங்க அத்தா? அத ஏன் காலா கேக்குற? இந்த சீரியலுக்கு நடிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஷீலா வீட்லயே தான் இருக்கா உங்க அக்கா. ஆனா எனக்கு அதுவும் ஒரு வகையில சௌரியமா தான் இருக்கு. சொல்றதே சரியில்லையே. நான் அப்படி சொல்ல வரல சகல. இப்பலாம் அவ என்ன எதிர்த்து பேசுறதே இல்ல. அது ஒரு வகையில சௌரியமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. ஆனா அங்கதான் ஏதோ இடிக்குது. என்ன இடிக்குது? நான் என்ன கேள்விப்பட்டேனா, பாலா அக்காவை வழக்கம் போல பழிவாங்க. ஷீலா தனக்கு மாமியார் வேஷமும் பாலாக்காவுக்கு சாதுவான மருமக வேஷமும் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு விதத்துல பாலாக்காவை கொடுமைப்படுத்தணும், அது இந்த உலகமே பார்த்து ரசிக்கணும்னு ஷீலா ஆசைப்பட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் நினைச்சதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் கலா, இந்த மாமியார் மருமக கதனாலே மாமியார் தான் மருமகளை கொடுமைப்படுத்தணும்னு மருமக மாமியாரை கொடுமைப்படுத்த கூடாதா? ஏன் பண்ணக்கூடாது? தாராளமா பண்ணலாமே. ஆனா மருமகளை மாமியார் கொடுமைப்படுத்தணும்ன்றதானே சீரியலோட ரூலே. ரூல்னு ஒன்று இருந்தாலே அது பிரேக் பண்றதுக்கு தான். செலக்ஷன் தான் இன்னும் முடியலையே. வெயிட் பண்ணுங்க அத்தா, பாப்போம். வாவலா? என்னங்க, என்ன ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க. அப்படியா? சூப்பரு. என்ன கதை, என்ன ரோலு? வழக்கம் போல மாமியார் மருமக கதை தாங்க. மாமியாரா நடிக்கிற ஷீலா மருமகளா நடிக்கிற கலாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறா. இந்த கொடுமை முதல் 2 எபிசோட்ல தான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷீலா கலாவை கொலை பண்ணிடுறா. அப்படி போடு. அந்த கலா இறந்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்து ஷீலாவை பழி வாங்குறா. அந்த பழி வாங்குற ஆவியா என்ன போட்டிருக்காங்க? போட்டிருக்காங்க. கலாவோட முகம் சாதுவா இருக்கிறதுனால மருமகளா கலாவை போட்டிருக்காங்க. என் முகம் கொடூரமா இருக்குன்னு ஆவி ரோல் தான் எனக்கு சூட் ஆகும்னு சொன்னாங்க. என்னது, உன் முகம் கொடூரமா இருக்கா? பிஞ்சி மூஞ்சா இருக்குது. 2 மூஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுல என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுட்டானுங்க அவனுங்க? தெரியலங்க. ஆனா என்ன அப்படி சொன்ன உடனே ஷீலாக்காக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். போன் வருது பாரு, முதல்ல போன் எடு. ஷீலாக்கா பண்றாங்க. ஹலோ, என்ன ஷீலாக்கா, நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு மாமியார் ரோல் கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே? அடி போடி. முதல் 2 எபிசோட்ல கலாவை நான் மாமியாரா இருந்து கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா 2 எபிசோடுக்கு அப்புறம் கலாவை நான் கொன்னுட்டதுக்கு அப்புறம் நீ ஆவியா வந்து என்ன கொடுமைப்படுத்துற மாதிரிலாம் கதை எழுதியிருக்கானுங்க. அஸ்கு புஸ்கு, நீ என்ன கொடுமைப்படுத்துவியா? நல்ல கதையால இருக்கு. சீரியலே வேண்டான்னு பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ என்ன கொடுமைப்படுத்தினா உங்களுக்கு ஆசையா?
இப்பதான் உங்களோட உண்மையான முகமே எனக்கு தெரியுது. இனிமே உங்களுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. போனை கட் பண்றேன். பாலா பாலா வைங்க போனை. முட்டிக்கிச்சு. என்னாச்சு பாலா? இந்த ஷீலாக்கா இருக்காங்களங்க, நான் உங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி சீன் இருக்குன்னு இந்த சீரியலே வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு திமிரு இருக்கும். அச்சச்சோ, அவ்வளோ குடும்பக்காரியாவ. சரி, மறுபடியும் போன் அடிக்குது, என்னன்னு பாரு. பக்கத்து வீட்டு காவியா தாங்க. காவியாவா? ஹலோ, சொல்லுமா. பாலாக்கா கொஞ்சம் வெளியே போறேன், புடவை கட்டி விட வரீங்களா? சரி, ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும், நான் வரேன். சரிக்கா. சரி, நான் வைக்கிறேன். என்னவா பாலா? அவளுக்கு புடவை கட்ட தெரியலையாங்க, அதனால எனக்கு கட்டி விடுறது கூப்பிடுறா. சரி, நான் போயிட்டு வரவா? எது? இல்லம்மா, வேலைக்கு போயிட்டுமான்னு சொல்லி கேட்டேன். வேலைக்கு போயிட்டு வரீங்களா? உங்களை ஐயோ பாலா. பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே. கூரை கொண்ட கண்களே, கூரை கொண்ட ஷீலாவே.